வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிஆர்ஜி டிஆர்பி காமர்ஸுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 21வது பார்ட்டு. வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த மேஜர் இஷ்யூ இன் ப்ரைவேட்டைசேஷன் இன் இந்தியா? இந்தியாவில் இந்த பப்ளிக் செக்டாரெல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுனால என்னென்ன இஷ்யூ இருக்குது? மேஜர் இஷ்யூ என்ன? ஏ, அப்போசிஷன் கம்ஸ் ஃப்ரம் பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயீஸ்கிட்டேருந்து ஒரு எதிர்ப்பு இருக்குது. பி, இட் லீட்ஸ் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் பவர் இன் எ ஃபியூ ஹேண்ட்ஸ். ஒரு ப்ரைவேட் ஆளுக்கு, சில தனிப்பட்ட ஆளுக்கு கொடுக்கறதுனால அவங்கக்கிட்ட எக்கனாமிக் பவர் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி, எய்ம் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் வுட் பி டிஃபீட்டட். சமூக நீதிங்கிறது இல்லாமல் போயிடும். டி, ஆல் ஆஃப் தீஸ். இங்கே ஆல் ஆஃப் தீஸ் இருக்கிறதுனால எல்லாமே மூணுமே மேஜர் இஷ்யூ தான். அதனால் இதில் ஒன்று செலக்ட் பண்ண முடியாது. அதனால் டி, ஆல் ஆஃப் தீஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஒன், a multinational corporation is one which undertakes foreign investment. மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் எப்படி இங்கே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க? அலோ பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா எப்படி கொண்டு வருவாங்க? ஏ, இன்டைரக்ட்லி, பி, டைரக்ட்லி, சி, த்ரூ த வேர்ல்டு பேங்க், டி, த்ரூ த IMF. அலோ பண்ண விட்டு டைரெக்டாக கொண்டு வருவாங்க. பி, டைரக்ட்லிங்கிறது கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ் இஸ் டியூ டு த ஃபாலோயிங். இப்போது இண்டஸ்ட்ரியெலாம் சிக்காயிடுச்சு, ரொம்ப லாஸு அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? ஏ, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்ளம், பி, ஃபிக்ஸட் கேபிட்டல் ப்ராப்ளம், சி, மார்க்கெட்டிங் ப்ராப்ளம், டி, இம்போர்ட் ப்ராப்ளம். இதுக்கெல்லாம் காரணம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்ளமும் இருக்கலாம், ஃபிக்ஸட் கேபிட்டல் ப்ராப்ளமும் இருக்கலாம், இம்போர்ட் ப்ராப்ளமும் இருக்கலாம். ஆனால் முக்கியமானது மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் தான் அவங்களோட பெரிய ப்ராப்ளம். அதனால சி, மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஒன், டேரிஃப் இஸ் த லெவி ஆன். டேரிஃப்னு சொல்கிறோம். டேரிஃப்னாக்கா ஒரு டேக்ஸு, லெவி. அது எதுக்காக போடுறது? ஏ, கமாடிட்டி இம்போர்ட்டட் இன்டு த கண்ட்ரி, பி, கமாடிட்டி எக்ஸ்போர்ட்டட் டு அனதர் கண்ட்ரி, சி, டொமஸ்டிக்கலி டிரான்ஸ்போர்ட்டட் கமாடிட்டி, டி, லெவி ஆன் மேனுஃபேக்சர்டு கமாடிட்டிஸ். இம்போர்ட் இங்கே வரும்போது அந்த கமாடிட்டிக்கெல்லாம் நிறைய டேக்ஸ் போடுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற தொழில் பாதிக்கக்கூடாதுன்னு. ஸோ அதனால ஏ, கமாடிட்டி இம்போர்ட்டட் இன்டு த கண்ட்ரிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், an item whose entire amount is usually a differential cost is A, factory overhead, B, direct cost, C, period cost, D, conversion cost. இதுக்கு பேர் என்டையர் அமௌண்ட் இஸ் யூஷுவலி a டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் சி, பீரியட் காஸ்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், இன்டரிம் ஆடிட் இஸ் கண்டக்டட் டு டிக்ளேர். எதுக்காக இன்டரிம் ஆடிட்? 2 ஆனுவல் ஆடிட்டுக்கு முன்னாடி ஒரு இன்டரிம் ஆடிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏ, டிவிடெண்ட், பி, டு இஷ்யூ ஷேர்ஸ், சி, டு இஷ்யூ டிபெஞ்சர்ஸ், டி, டு ஹாவ் இன்டர்னல் செக். இன்டரிம் ஆடிட் எதுக்கு கண்டக்ட் பண்ணுவான்னா, அந்த வருஷம் லாபம் இருந்தால் டிவிடெண்ட் கொடுக்கலான்றதுனால. அதனால இன்டரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணோம், ஃபைனல் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு இன்டரிம் ஆடிட் கண்டக்ட் பண்ணி லாபம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால ஏ, டிவிடெண்ட்ங்கிறது கரெக்டான ஆன்சர். செவன்த் ஒன், த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கேன் பி டிஸ்பியூட்டட் ஆன் த ஃபாலோயிங் கிரவுண்ட். ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுத்த பிறகு அதை தான் நம்ம பார்க்கணும். கொடுத்த பிறகு எதை வச்சு டிஸ்பியூட் பண்ண முடியும் இது தப்புன்னு? ஏ, வேர் ஆல் த சிக்னேச்சர்ஸ் ஆர் மைனஸ், பி, வேர் சிக்னேச்சர்ஸ் டு த மெமரண்டம் ஆர் ஃபோர்ஜ்டு, சி, where the memorandum is signed by only one person for all the 7 subscribers, D, none of these. இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுக்கும்போதே இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. வேர் ஆல் த சிக்னேச்சர்ஸ் ஆர் மைனஸா, சிக்னேச்சர்ஸ் டு த மெமரண்டம்லாம் ஃபோர்ஜிடா, இல்லாட்டி 7 மெம்பர்ஸுக்கு பதிலாக ஒரே ஒரு ஆள் எல்லாத்துலேயுமே சைன் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அதனால் டிஸ்பியூட்டு பண்ண முடியாது.
என்றைக்குமே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுத்துட்டா டிஸ்பியூட்டே பண்ண முடியாது. ஒரே ஒரு கேஸில் பண்ண முடியும். என்னன்னாக்கா, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுக்கும்போது ஒரு பிஸ்னஸ் லீகலாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை இல்லீகலாக மாற்றிருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லீகலாக. சப்போஸ் ப்ரொஹிபிஷன் வச்சுக்கோங்க. ப்ரொஹிபிஷன் இருக்குன்னா அந்த ப்ரொஹிபிஷனுக்காக அந்த லிக்கர் ஃபேக்ட்ரிலாம் வரக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் திடீர்னு போடுறாங்க. அப்படின்னா என்ன ஆகும்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுக்கும்போது ப்ரொஹிபிஷன் இல்லை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் வந்திருக்குன்றதுனால அது இல்லீகல் பிஸ்னஸாக மாறிடுது. அதனால அந்த இதை கேன்சல் பண்ண முடியும். சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனை நார்மலாக கேன்சல் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து இல்லீகலாக மாறிச்சுன்னா மட்டும்தான் கேன்சல் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸுக்கும் போது அலோவ் பண்ண மாட்டாங்கங்கிறது. அதனால டி நன் ஆஃப் தீஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 8th one, இஃப் த ஆர்டிகல்ஸ் கான்ஃப்ளிக்ட் வித் மெமரண்டம், A, the article shall prevail. B, the memorandum shall prevail. C, the director will resolve the conflict. D, the court will resolve the conflict. ஆர்டிக்கலுக்கும் மெமரண்டமுக்கும் தகராறு வந்தது அப்படின்னாக்க மெமரண்டம் தான் ஃபைனல். அதனால பி, த மெமரண்டம் ஷெல் ப்ரிவைல்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 9th one, டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் மீன்ஸ். டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அது? ஏ, நோட்டீஸ் ஆஃப் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிளாஸ் டு த ரெஜிஸ்டார். பி, நோட்டீஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் நேம் டு மெம்பர்ஸ். சி, நோட்டீஸ் டு அவுட்சைடர் டீலிங் வித் தி கம்பெனி ஆஸ் டு contents of memorandum and articles of association. D, notice to public as to issue of prospectus. notice of doctrine of constructive notice அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். இதெல்லாம் கிடையாது. சி, notice to outsider dealing with the company as to the contents of memorandum and article. அவங்களோட memorandum of association, articles of association அவங்க கிட்ட கொடுப்பாங்க. கிரெடிட்டர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இது கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் சி. 10th one, எ கம்பெனி மே பி ஓன்ட் அப் பை த கோர்ட். எப்போ வந்து கோர்ட்டு வந்து ஒரு கம்பெனியை வந்து மூடுவாங்க அப்படிங்கிறதுக்கு, ஏ, பை பாசிங் அன் ஆர்டினரி ரெசல்யூஷன். பி, பை பாசிங் எ ஸ்பெஷல் ரெசல்யூஷன். சி, இஃப் த மெமரண்டம் பர்மிட்ஸ். டி, இஃப் டிஃபால்ட் இஸ் மேட் இன் ஹோல்டிங் அண்ட் ஏஜிஎம். எப்போ இந்த ஏஜிஎம் ஹோல்டு பண்ணலைன்னா அதுக்கெல்லாம் ஃபைன் தான். மெமரண்டம் பர்மிட்ஸ் இருந்தால் கூட கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கணும். அடுத்தது ஆர்டினரி ரெசல்யூஷனை வச்சு பண்ண முடியாது. பை பாசிங் எ ஸ்பெஷல் ரெசல்யூஷன், பிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸ்பெஷல் ரெசல்யூஷன்னா என்னென்னு தெரியும். 3/4 மெம்பர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறதுல 3/4 மெம்பர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும் ஓண்டப் பண்ணுறதுக்கு ஓகேன்னு. அப்படி இருந்தால் தான் கோர்ட்டு வந்து ஓண்டப் பண்ணும். அதனால் பி, பை பாசிங் எ ஸ்பெஷல் ரெசல்யூஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். 11th one, the noisy child and the silent mind was written by. இந்த புக்கை யார் எழுதினது? த நாய்ஸி சைல்டு அண்டு சைலண்ட் மைண்ட் அப்படிங்கிறது. இது ஏ, ஜே கிருஷ்ணமூர்த்தி. பி, ஜான் டிவி. சி, பெட்ராண்ட் ரசல். டி, ஸ்ரீ அரபிந்தோ. இந்த நாய்ஸி சைல்டு அண்டு சைலண்ட் மைண்டுங்கிறத எழுதினவர் ஏ, ஜே கிருஷ்ணமூர்த்திங்கிறது கரெக்டான ஆன்சர். 12th one, the author of the book Wings of Fire is. இது தமிழில் சொல்லணுன்னா அக்னி சிறகுகள்ங்கிற புக்கை யார் எழுதினது? ஏ, அன்னி-பெசன்ட். பி, ஏபிஜே அப்துல் கலாம். சி, ஜவஹர்லால் நேரு. டி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். டி, ஏபிஜே அப்துல் கலாம்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 13, த கேபிட்டல் ஆஃப் உத்தரகாண்ட் ஸ்டேட் இஸ். உத்தரகாண்டோட கேபிட்டல் எது? ஏ, ராய்ப்பூர். பி, டேராடூன். சி, ராஞ்சி. டி, திஸ்பூர். பி, டேராடூன்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 14, த டெம்பிள் டவர் ஃபவுண்ட் இன் த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் சிம்பல் இஸ் லொக்கேட்டட் இன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அரசு இதில் ஒரு சிம்பலில் ஒரு கோவிலோட இது போட்டிருக்கும். அது எந்த ஊர் கோவிலோட இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ, மதுரை. பி, ஸ்ரீவில்லிபுத்தூர்.
சி தஞ்சாவூர், டி ராமேஸ்வரம். அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரோட இது. பி ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிறது கரெக்டான ஆன்சர். 15. ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி இஸ். இப்போ எஜுகேஷனில் நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு. ஸ்மார்ட் கிளாஸஸ் அப்படின்லாம் வச்சுருக்காங்க. அது எதுக்காக அந்த மாதிரி செல்ஃபோன், ஸ்மார்ட் டெக்னாலஜி அதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்க? கம்ப்யூட்டரு சிஸ்டத்தில் பவர் பாயிண்ட் போட்டு பார்க்குறாங்க. ஏன்னா அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஏ இண்டிவிஜுவலைசிங் இன்ஸ்ட்ரக்ஷன், பி டைரக்ட் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், சி டெக்னிக்ஸ் டு இம்ப்ரூவ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டி சூஸிங் ஃப்ரம் அல்டர்னேட் மீடியா. இது வந்து ஏ இண்டிவிஜுவலைசிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, இந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நீ என்ன எழுதுகிற, அவர் என்ன எழுதுகிறாரு, இன்னொருத்தர் என்ன எழுதுகிறாரு, ஈஸியாக அதில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால ரெக்டிஃபை பண்ணிடலாம் இம்மீடியட்டாக. ஏ இண்டிவிஜுவலைசிங் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். 16th. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் கால் ஃபார் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன்? எதுக்கு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் தேவை கிடையாது? ஏ குட்வில், பி பிளான்ட்டு, சி லூஸ் டூல்ஸ், டி ஸ்டாம்ப். ஸ்டாம்புக்கு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும், சி லூஸ் டூல்ஸுக்கு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும், பி பிளான்ட்டுக்கு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். ஆனால் குட்வில்லுக்கு கால்குலேட் பண்ணி தான் பார்க்க முடியும். அது வந்து கண்ணுக்கு தெரியாத அசட், இன்டான்ஜிபிள் அசட். சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, அது 3 வருஷத்தோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்லாம் பார்த்து ஒரு கணக்கு வச்சு குட்வில்னு போடுவாங்க. ஸோ ஏ குட்வில்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 17th. பட்ஜெட் மேனுவல் கண்டெய்ன்ஸ். பட்ஜெட் மேனுவல்ங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட் மேனுவல் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணோம், இதோட இலக்கு என்ன, நாம் எவ்வளவு தூரம் அவுட்புட்டு கொண்டு வரணும், நாம் எவ்வளவு சேல்ஸ் பண்ணணும், நாம் அதில் ப்ராஃபிட்டு எவ்வளவு பண்ணணும் அப்படின்லாம் ஒன்று போட்டிருக்கோம். இதில் பவர்ஸ் என்ன, டியூட்டி என்ன, பட்ஜெட் ஆஃபீஸர் யார், அவருக்கு என்னென்னலாம் இன்புட்டு தேவைப்படும், அந்த பட்ஜெட் கமிட்டி என்னென்னலாம் பண்ணும். இப்போ பீரியாடிக்கலாக ரெவ்யூ பண்ணுவாங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க, குவார்ட்டர்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் அது போட்டிருக்கும். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸு கிளாசிஃபிகேஷன் அண்டு பட்ஜெட் பீரியட், இது வந்து எந்த வருஷத்துக்காக பண்ண பட்ஜெட்டு, அதே நேரத்தில் இந்த மாதிரி செலவுகளெல்லாம் எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணணும், எதெல்லாம் ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சரில் கொண்டு போகலாம், எதெல்லாம் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸில் கொண்டு போகலாம், எதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எடுத்துகிட்டு போகணும். ஒரு மேஜர் பிளான்ட்டுக்கு வந்து அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும்போது அதை சில சமயம் கேபிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சொல்கிறது தான் வந்து பட்ஜெட் மேனுவல். அதனால ஏ த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த பட்ஜெட்டரி கண்ட்ரோல், பி டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த பட்ஜெட் ஆஃபீஸர் அண்ட் கமிட்டிஸ், சி அக்கௌண்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன் அண்ட் பட்ஜெட் பீரியட், டி ஆல் ஆஃப் தீஸ். அதனால் டி ஆல் ஆஃப் தீஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 18. இன் ஆர்டர் டு பெர்ஃபார்ம் எனி டாஸ்க் எஃபெக்டிவ்லி அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போது ஒரு டாஸ்க்கை வந்து எஃபெக்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னாக்க இது பற்றி நாம் பிஸ்னஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பிஸ்னஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. எ பர்சன், அதாவது ஆண்டர்ப்ரனர் நீட்ஸ் டு பொசஸஸ் ஆஃப் எ செட் ஆஃப், என்னென்னலாம் அவருக்கு குவாலிட்டிஸ் வேணும் ஆண்டர்ப்ரனருக்கு, இது எல்லாருக்குமே தேவை. எனி டாஸ்க்கு, ஏதாவது ஒரு டாஸ்க்கு நம்ம பண்ணணும் அப்படின்னாக்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கேரி அவுட் பண்ணணுன்னா எல்லாத்துக்குமே இது தேவை. ஆண்டர்ப்ரனருக்கு என்ன தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஏ நாலேஜ், கண்டிப்பாக அந்த பிஸ்னஸோட நாலேஜ் அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அதோட சட்டத்திட்டங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். டேக்ஸ் எவ்வளோ வரும், நாம் எப்போ பே பண்ணணும், அதெல்லாம் நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட் எங்கே இருக்குது, மார்க்கெட்டை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் நம்ம பண்ண போகிறோம், அந்த மாதிரி நிறைய லாட் ஆஃப் நாலேஜ் வந்துருக்கு பிஸ்னஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது பி ஸ்கில்ஸு.
அந்த ஆண்டர்ப்ரனர் நல்ல ஸ்கில்லாக இருக்கணும். அவருக்கு வந்து எல்லா விஷயம் ஒன்று அனுபவ அறிவு மூலமாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா படித்தது மூலமாக அவருக்கு நிறையா ஸ்கில் வந்திருக்கணும். டெக்னிக்கலாகவும் ஒரு பிளான்ட்டை எப்படி சப்போஸ் ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னா அதை எப்படியெல்லாம் சரி பண்ண முடியும், நாம் வச்சுருக்கிற என்ஜினியர் கரெக்டான ஆளாக வச்சுருக்கோமா, இல்லாட்டி அவுட் சைட்லேருந்து வாங்கிட்டு வந்து அதை பிளான்ட்டை சரி பண்ண முடியுமாங்கிற ஸ்கில்லெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்தது மோட்டிவ், இந்த பிஸ்னஸ் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம், எவ்வளவு தூரம் லாபம் சம்பாதிக்க போகிறோம், எவ்வளவு அவுட்புட்டு நமக்கு வேண்டி இருக்குது அப்படின்லாம் ஒரு மோட்டிவ் இருக்கணும். அதெல்லாம் இருக்கணும். அதுக்கடுத்தது டி ஆல் ஆஃப் தீஸ். ஸோ இது எல்லாமே இருக்கணுன்றதுனால டி ஆல் ஆஃப் தீஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 19th, the merchant banking companies also act as a dash for debenture holder. ஒவ்வொரு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு, இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர், இஷ்யூ ஆஃப் கமர்ஷியல் பேப்பர் எதாக இருந்தாலுமே மெர்ச்சன்ட் பேங்கிங் கம்பெனிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு கம்பெனிக்காக பண்ணும்போது என்றைக்குமே பேங்க் வந்து ஒரு இப்போ நாம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம்னாக்கா நம்மளோட ரிலேஷன் டேட்டார் அந்த கிரெடிட்டார் அந்த மாதிரி. அதே மாதிரி பேங்க்லேருந்து நாம் லோன் வாங்குகிறோம்னாக்கா ரிலேஷன் வேறு. அது மாதிரி பேங்க் லாக்கரில் கொண்டு போய் நம்மளோட ஜுவல்ஸை வைக்கிறோன்னா ரிலேஷன் வேறு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ரிலேஷன் வேறு. இப்போ மெர்ச்சன்ட் பேங்கிங்கோட இது என்ன, டிபெஞ்சர் ஹோல்டருக்கு என்ன பண்ணுறாங்க, இது கம்பெனிக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கல, டிபெஞ்சர் ஹோல்டருக்கு என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. ஏ ஏஜென்ட்டு, பி அட்வைசர்ஸ், சி ட்ரஸ்டீஸ், டி ஆஃபீஸர்ஸ். அவங்க ட்ரஸ்டீஸுங்கிற கேட்டகரியில் ஆக்ட் பண்ணுவாங்க. சி ட்ரஸ்டீஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 20. Commercial papers are unsecured promissory notes issued for a period of dash. இப்போது செக்ஸு ஒன்று இஷ்யூ பண்ணோன்னா அது 3 மாத டைம். அதே மாதிரி டிடி வேலிடிட்டி எவ்வளோன்னா 3 மாத டைம். அதே மாதிரி கமர்ஷியல் இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம்னு பேர், ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு பேர். ஸோ கமர்ஷியல் பேப்பர் கண்டிப்பாக அது லாங் டேர்ம் கிடையாது, ஷார்ட் டேர்ம் தான். ஸோ இதுக்கு என்ன இது, ஏ 1 to 3 months, பி 3 to 6 months, சி 9 to 12 months, டி நன் ஆஃப் தீஸ். ஷார்ட் டேர்ம்னு நான் சொல்லிட்டேன், அதனால பி 3 to 6 monthsங்கிறது கரெக்டான ஆன்சர். 21. Which of the following is not a capital market instrument? கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் எது கிடையாது. இப்போது ஏ டிபெஞ்சர்ஸ், பி ஷேர்ஸு, சி பப்ளிக் செக்டார் பாண்ட்ஸு, டி ட்ரெஷரி பில்ஸ். ட்ரெஷரி பில்ஸு, ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸ் எல்லாமே கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். இந்த சி பப்ளிக் செக்டார் பாண்டுங்கிறது கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. அதனால சி கரெக்டான ஆன்சர். 22. கிரெடிட் ரேட்டிங் ரெஃபர்ஸ் டு. கிரெடிட் ரேட்டிங்னா எதை கிரெடிட் ரேட்டிங் பண்ணுவாங்க, கம்பெனியை பண்ணுவாங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட்டை பண்ணுவாங்களா, எதை பண்ணுவாங்கங்கிறது தான். ஏ ரேட்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், பி ரேட்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சி கஸ்டமர்ஸ் கிரெடிட் ஒர்த்தினஸ் ரேட்டிங், டி கஸ்டமர்ஸ் பில் ரேட்டிங். ஸோ இது வந்து கிரெடிட் ரேட்டிங்காக கம்பெனியோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இன்றைக்கி ஏதாவது ஒரு டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுறாங்க, அதோட வேல்யூ AAA அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, BBB ரொம்ப சேஃபு அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி நம்மக்கிட்ட இந்தியாவில் கிரைசில்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க கொடுக்கறது எல்லாமே கம்பெனியை மொத்தமாக கொடுக்கறது கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கொடுக்கறது. அந்தந்த ஷேரு அந்தந்த டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணும்போதெல்லாம் அதுக்கு ரேட்டிங் கொடுக்கறது. ஸோ பி ரேட்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 23rd ஐஆர்சிஐன்னு ஒன்று செட்டப் பண்ணாங்க. ஐஆர்சிஐ அப்படின்னாக்க இண்டஸ்ட்ரியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த இண்டஸ்ட்ரியெலாம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக அது கொண்டு வந்தாங்க. அது சிக்காயிடுச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு எய்மோட அதை கொண்டு வந்தாங்க. அது எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வருது அப்படின்னு வாஸ் செட்டப் இன் 1971 வித் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ ஐசிஐசிஐ, பி ஏஆர்டிசி, சி ஐடிபிஐ, டி ஆர்பிஐ. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது, இது ஆர்பிஐக்கு கீழே வருது. ஸோ ஐஆர்சிஐங்கிறது கொண்டு வந்தது 71ல், ஆர்பிஐ டி ஆர்பிஐங்கிறது கரெக்டான ஆன்சர். 24th ஆஸ் பர் ஏஎஸ் 14 பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் வாட் இஸ் பேயபிள் டு. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்னா
என்ன, யாருக்கு பே பண்ணுறதுக்காக அது கோட் பண்ணுறாங்க ஏஎஸ் 14ங்கிறதுல, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு 14. அது யாருக்கு பே பண்ணுறது, இருக்கிற அசட்டு, நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, ஒவ்வொரு ஷேருக்கும் எவ்வளவு கிடைக்கும், இதுதான் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அது யாருக்கு சொல்கிறாங்கன்னா, ஏ ஷேர் ஹோல்டர்ஸ், பி ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் டிபெஞ்சர் ஹோல்டர், சி ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டார், டி டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டார். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு தான் அது கொடுப்பாங்க. அதனால ஏ ஷேர் ஹோல்டர், டிபெஞ்சர் ஹோல்டருக்கு அது கிடையாது. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மென்ட் ஃபார் ஏ ஷேர் ஹோல்டர்ஸுங்கிறது, ஏன்னா அவங்க தான் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஏ ஷேர் ஹோல்டர்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 25. அக்கார்டிங் டு மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். எதை வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில் கொண்டு வருவாங்க. இப்போ அக்கௌண்டிங் புக்ஸ் நம்ம வச்சுருக்கோம்னா அதை எந்த டிரான்சாக்ஷனில் எதை கொண்டு வருவாங்க, ஏ எக்ஸலண்ட் முறையில் ஆஃப் ஒர்க்கர்ஸ், கண்டிப்பாக அதில் கொண்டு வர மாட்டாங்க, அது பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டில் வரும். பி குவாலிட்டி கண்ட்ரோல் இந்த பிஸ்னஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் செக்கிங் அதெல்லாம் வேறு மேனுவலில் வரும், இதில் அக்கௌண்டிங்கில் வராது. சி மேனேஜிங் எபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் மேனேஜர், அதெல்லாம் வந்து ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல், அதெல்லாம் இங்கே வராது. அதனால மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில் தான் அக்கௌண்டிங் வந்து எழுதுவாங்க. அதனால டி காஸ்ட் ஆஃப் மிஷினரி, கண்டிப்பாக இது வரும். டி காஸ்ட் ஆஃப் மிஷினரிங்கிறது கரெக்டான ஆன்சர். 26. Trade statistics reveal that India depends more on the developed countries for its major portion of. இந்த ட்ரேடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ட்ரேடுனாலே உங்களுக்கு தெரியும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அது வந்து என்ன சொல்லுதுன்னாக்க நம்ம டெவலப்டு கண்ட்ரீஸுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கோம் நிறையா விஷயத்துக்கு. எதுக்காக அப்படின்னு கேட்குறது, மேஜர் போர்ஷன் எதுக்காக, ஏ இம்போர்ட்டுக்காகவா, பி எக்ஸ்போர்ட்டுக்காகவா, டி இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்காகவா, டி மேனுஃபேக்சரிங்காகவா. இம்போர்ட்டுக்காகவும் நாம் நிறையா, அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட் எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டு, நம்மளோட டெக்ஸ்டைல் அது இது எல்லாமே எக்ஸ்போர்ட்டும் ஆகிட்டுருக்கு. நிறையா கண்ட்ரியை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அவன் நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு டெவலப்டு கண்ட்ரியை. அதனால் சி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், மேனுஃபேக்சரிங்காக இல்லை. அதனால் சி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 27. India's new economic and trade policy measures have started paying. வந்து இப்போ நம்ம எக்கனாமிக் பாலிசி, நியூ எக்கனாமிக் பாலிசி, ஒரு ட்ரேடு பாலிசி கொண்டு வந்திருக்கோம் 91லேருந்து, லிபரலைசேஷன் கொண்டு வந்திருக்கோம். அதனால என்ன நமக்கு பேயிங் அப்படின்னாக்க, ஸ்டார்டட் பேயிங் என்னன்னாக்கா, அதனால நமக்கு பணம் கிடச்சிருக்கா இல்லையாங்கிறது தான் பேயிங். ஏ இன்ட்ரெஸ்ட், பி டிவிடெண்ட், சி ப்ராஃபிட்ஸ், டி இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட். அதுக்கு பேர் பேயிங் டிவிடெண்ட்னு பேர். பி டிவிடெண்ட்ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஏன்னா என்றைக்குமே ஷேர் வந்து வேல்யூ எப்படி இருக்குது, பேயிங் டிவிடெண்ட், தே ஆர் ரெகுலர்லி மேக்கிங் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் அப்படிங்கிறது தான். எப்போதும் லாபம் சம்பாதிச்சிட்ருக்காங்க அப்படின்னாக்கா பேயிங் டிவிடெண்ட். அது மாதிரி தான் நியூ எக்கனாமிக் அண்ட் ட்ரேடு பாலிசிஸ் ஹவ் ஸ்டார்டட் பேயிங் டிவிடெண்ட்ங்கிறது கரெக்டான ஆன்சர். பி கரெக்டு. 28. In foreign trade, the exporters sends the document directly to the importer for the payment of invoice called as. ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து டைரெக்டாக இம்போர்ட்டர்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம், பேங்க்கில் கொடுத்தா அதுக்கு பேர் வந்து அவங்க வந்து எல்சின்னு பேர், லெட்டர் ஆஃப் கிரெடிட். பேங்க் வந்து அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களோட பணத்தை இவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான், இம்போர்ட்டர்கிட்டேருந்து எக்ஸ்போர்ட்டருக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டுன்னு பேர். வேறஸ் இந்த இதில் டாக்குமெண்ட்டையே டைரெக்டாக எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர்கிட்ட கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க, இவங்க டைரெக்டாக பணம் அனுப்பிடுவாங்க அவங்களுக்கு, நான் வாங்கின குட்ஸுக்கு பணம் அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பேர் என்ன, அந்த இன்வாய்ஸுக்கு பேர் என்னென்னா, ஏ பேமெண்ட் இன் அட்வான்ஸ், பி டாக்குமெண்ட்ரி பில், சி ஓப்பன் அக்கௌண்ட், டி லெட்டர் ஆஃப் கிரெடிட். கண்டிப்பாக லெட்டர் ஆஃப் கிரெடிட் இல்லை, அதுக்கு பேர் வந்து சி ஓப்பன் அக்கௌண்ட்டுன்னு பேர். ஓப்பன் அக்கௌண்ட்டுன்னா எக்ஸ்போர்ட்டருக்கு இம்போர்ட்டர் டைரெக்டாக பேமெண்ட் பண்ணுறதுக்கு பேர். இன்வாய்ஸ் அனுப்பிடுவாங்க, இவங்க பேமெண்ட் பண்ணிவிடுவாங்க. சி ஓப்பன் அக்கௌண்ட் கரெக்டான ஆன்சர். 29. The terms of trade is the name given to.
டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரே ஆன்சர் தான் வரணும். யூனிலாட்ரல் ட்ரேடு அக்ரிமெண்ட் பிட்வீன் கண்ட்ரீஸ். பி, த எக்ஸஸ் ஆஃப் இம்போர்ட் ஓவர் எக்ஸ்போர்ட். C, the relationship between price of import and price of export. D, bilateral agreement. Terms of trade na the relationship between price of import and price of export. ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து நம்ம வாங்கும் போதும் இம்போர்ட் பண்ணும் போதும் நாம் எவ்வளோ ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோன்னு ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு போடுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே இது உண்டு. வெறும் இம்போர்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, எக்ஸ்போர்ட்டும் அந்த கண்ட்ரிக்கு நீ இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் இம்போர்ட் பண்ணுறேன். அதுதான் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு பேர். இது சி, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் ஆஃப் இம்போர்ட் அண்டு ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 30. No mutual fund may keep a close-ended scheme open for subscription for more than A, 50 days, B, 45 days, C, 60 days, D, 70 days. மியூச்சுவல் ஃபண்டு வந்து என்றைக்குமே ஒரு க்ளோஸ் எண்டட் ஸ்கீம் ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னாக்க அது எவ்வளவு நாள் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வச்சுருப்பாங்க. க்ளோஸ் எண்டட் ஸ்கீம்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இன்றைக்கி ஆரம்பிக்குது, இன்றைக்கி இதுக்கப்புறம் அதில் பணம் திரட்டவே மாட்டாங்க, அவ்வளவுதான் அந்த மியூச்சுவல் ஃபண்டு. அதுக்கப்புறம் ரிடம்ஷனுங்கிற கேஸ் தான் வரும். நீங்கள் மார்க்கெட்டில் விற்றுக்கலாம், இல்லாட்டி அவங்ககிட்ட திருப்பி கொடுத்து அந்த 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம்னு ஒரு பீரியட் உண்டு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னாக்க அதுக்கு உள்ள பணத்தை எவ்வளோ லாபம் வந்ததுன்னு பார்த்து அதுக்குள்ள பணத்தை பிரித்து கொடுப்பாங்க. அந்த ஸ்கீம் வந்து எவ்வளவு நாள் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி, 45 டேஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.